இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்களை தற்செயல் என்று எண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை என்னிலே கர்த்தர் செய்ய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடும் ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவருடைய கரம் வைக்கப்படட்டும். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார். அன்பானவர்களே, இங்கு ஒரு மனிதரை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இவரை குறித்து பாருங்கள். 7வது வசனத்திலே, தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாயிருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். மற்றவர்களும் செய்தி கொண்டு வந்தார்கள். அவர்கள் இருதயத்தில் உள்ளபடியே அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த காலேப் சொல்லுகிறார், என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். பாருங்கள், அதிலே அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அன்பானவர்களே, இந்த காலேப்பினுடைய இருதயம் வித்தியாசமாயிருந்தது. அந்த 10 பேருடைய இருதயம், அவர்கள் கண்ட காரியங்கள் அவர்களை கலங்க பண்ணினது. அந்த இருதயம் அவர்களை கலங்க பண்ணினது. ஆனால் இந்த காலேப்புக்குள் விசுவாசத்தின் ஆவி, எளிதாய் அதை ஜெயித்து கொள்ளலாம். ஆண்டவர் எனக்கு என்று வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருடைய சித்தத்தை ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் பூரணமாய் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த விசுவாசத்தை நாம் பெற்று கொள்ளுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், பிரியமானவர்களே. ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார், விசுவாசத்தின் ஆவி. அந்த விசுவாசத்தின் ஆவி அவருக்குள் வந்தபோது அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு பாருங்கள். 10வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். அவர் சொல்லுகிறார், என்னை ஆண்டவர் உயிரோடே காத்தார். நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, நமக்கு தெரிந்த மருத்துவர்களாலும் அல்ல. ஆண்டவர் காக்காவிட்டால் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். 11வது வசனம், மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. அன்பானவர்களே, ஆச்சரியமாயிருக்கிறது. 40 வயது, ஆனால் இப்பொழுது அவர் சொல்லுகிறார் எனக்கு 85 வயது. ஆனால் அந்த சரீரத்திலே இந்த பலன் எப்படி வந்தது? ஏதோ ஒரு காரியம் இவரிலே நடந்திருக்கிறது. இயல்பாக அந்த சரீரம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்பட வேண்டும். முதிர் வயது ஆகும்போது அப்படித்தானே இருக்கும்.
ஆனால் எப்படி இவருடைய சரீரத்தில் மாத்திரம் இந்த பலன் இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், இப்பொழுது 85 வயதுள்ளவன். மறுபடியும் அவர் சொல்லுகிறதை பாருங்கள், 11வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அல்லேலூயா இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. அன்பானவர்களே, ஆண்டவர் இவரில் தன்னுடைய பலனை கொடுத்தார். காரணம், அவர் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே என்று நாம் அந்த பகுதியிலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். அன்பானவர்களே, எவ்வளவு துக்கம்! ஆண்டவரை விட்டு நாம் போகும்போது நாம் பலவீனப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நமக்கு மிக அருகிலே வந்திருக்கிறார். நமக்கு சுகத்தை தரும்படி வந்திருக்கிறார். மகனே, என்னை பின்பற்றி வரமாட்டாயா? மகளே, என்னை பின்பற்றி வரமாட்டாயா என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக நமக்கு முன்னாக சென்று நம்மை நடத்துவதற்கு வந்திருக்கிறார். என்னை பின்பற்றி வா, நான் உனக்கு இறங்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், என்னை பின்பற்றி வா. எண்ணாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம், எண்ணாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கிறேன், கவனியுங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகிய எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, அதை தொடர்ந்து படிக்கிறேன், எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் இந்த வேளையில எதிர்பார்ப்போடு கர்த்தர் வந்திருக்கிறார். பயப்படாதே மகனே, நான் உனக்கு உதவி செய்கிறேன். பயப்படாதே மகளே, நீ என்னை பின்பற்றி வருவதற்கு உனக்கு நான் உதவி செய்யும்படி வந்திருக்கிறேன். அன்பானவர்களே, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற கர்த்தர் நம் நடுவுல நமக்கு சமீபத்து வந்து நிற்கிறார். உனக்கு நான் பலனை தருகிறேன். உத்தமமாய் பின்பற்றுகிற அந்த பலனை நான் உனக்குள் வைக்கிறேன். உன்னுடைய இருதயத்தில் என்னுடைய விரலினால் நான் எழுதுகிறேன். என்னுடைய பிரமாணங்களை உன்னுடைய மனதிலே நான் வைத்து என்னுடைய ஆவியினால் நான் உன்னை நிரப்பி நான் உன்னை வழி நடத்த போகிறேன் என்று எதிர்பார்ப்போடு கர்த்தர் வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவரே, சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் பூசப்படுவதாக.
வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், சரீரத்துல ஒரு புது பலன் உண்டாகட்டும். உம்மை பின்பற்றுகிற, உத்தமமாய் உம்மை பின்பற்றுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நீர் விரும்புகிறதை 100% நிறைவேற்றுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென், ஆமென். மகிமை மகிமை